ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ எப்படி ஈஸியாக நம்ம பேபால் மணி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பக்கத்துலேயே என்னோடய ரெஃபரல் கோடு கொடுக்குறேன். மறக்காமல் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்ளிகேஷன் உள்ளாக போகிறேன். இதான் அந்த அப்ளிகேஷன் கேஸ் பைரட். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க புதுசாக ஒரு பாலிசியை வந்து மாற்றிருக்காங்க. என்னென்னா, இவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு மொபைல் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்நெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மொபைலு. அந்த மொபைலில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்க இன்டர்நெட்டை மற்றவங்களுக்கு ஹாட்ஸ்பாட் மூலயமா கொடுத்து அவங்க ஓப்பன் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்டு பிளாக் பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்கிற மொபைல்லையோ அல்லது நீங்கள் வச்சுருக்கிற இன்டர்நெட்லேயோ ஒரு அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டு வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டால் உங்களோட அக்கௌண்ட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கு போகலாம். இந்த அப்ளிகேஷனில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்ன ரெடீம் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். மேலே 3 டாட்டா அழுத்திருக்கேன். அது மூலமாக ரெடீம் காயின்ஸ் கொடுங்க. இவங்க வந்து யூஎஸ்ஏ, ஜெர்மனி, யூகே, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், இட்டாலி இவங்க எல்லாம் அவங்க வந்து பே அவுட்டை கொடுத்துட்டாங்க இந்த கண்ட்ரிஸுக்கெலாம். ஆனால் வந்து இவங்க வந்து இந்தியாவுக்கு கொடுக்கல. அதனால் நீங்கள் குளோபல் கொடுத்துங்க. குளோபல் கொடுத்தா பேபால் கொடுக்குறாங்க, ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, விசா கார்டு கொடுக்குறாங்க. இல்லை நமக்கு தேவையானது பேபாலில் குறைஞ்சபட்சம் இவங்க $2.50 கொடுக்குறாங்க. அது நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $180 வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். நான் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான் எந்த வீடியோ போட முடியல. இப்போ வந்து நான் வந்து இந்த காயின்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விட்டு யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். நீங்கள் தினமும் காலையிலையும் நைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிங்களேன், ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஏர்ன் காயின்ஸ்ன்றது பாருங்கள், அதை கொடுங்க. பைரட் பிக்ஸ்ன்றது பாருங்கள், அது ஷோ ஆஃபர்ஸ்ன்ற பட்டன் அழுத்துங்க. பட்டன் அழுத்தினோன்னே இந்த இருக்குது பாருங்கள், இதுனா ஆஃபர்ஸு. இந்த இதில் இந்த வாட்ச் வீடியோஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடியே டிஃபிகல்ட்டின்னு இருக்கு பாருங்கள். அதில் ஒவ்வொரு ஸ்டார் ஏற கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஸ்டார் இருந்துச்சுன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னென்னா, ஒரு ஸ்டார் இருக்குது, வீடியோ போட்டு இங்கே வீடியோன்னு போட்டிருக்கு. வீடியோவில் ஒரு ஸ்டார் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பார்த்த உடனே காசு வரும். இப்போ இங்கே இந்த எக்கோ வின்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த இதில் டிஃபிகல்ட்டின்னு போட்டு ஒரு ஸ்டார் இருக்கு பாருங்கள். அதில் என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ரன் பண்ணாலே நமக்கு காயின்ஸ் வந்துடும். எவ்வளோ காயின்ஸ்? 20 காயின்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஸ்டார் இருந்தால். இதே 3 காயின்ஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 450 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க 3 ஸ்டாரு. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணால் 450 காயின்ஸ் கொடுப்பேங்கிறாங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார் அப்ளிகேஷன் உங்களுக்கு நிறையா வேணும்னா ஈஸியாக கெயின் பண்ணலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு 30 செகண்டு, ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம பேக் வந்தாலே நமக்கு காயின்ஸ் ஏறிடும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி ஒரு ஸ்டார் உள்ள அப்ளிகேஷன் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா, காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ஒரு 9 மணிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வரிசையாக நிற்கும். அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட்டே அதே மாதிரி செக் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும். நான் இப்போ வேலை இருக்கிறேன், நிறையா பண்ண முடியல. அதே மாதிரி இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஃபுல்லாக சர்வே. உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நான் இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எதுக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, கொஞ்சம் காமன் நேரம் 10 நிமிஷம் இருக்கோ, அந்த மாதிரி இது வந்து மட்டும்தான் நான் சர்வே வந்து கொடுப்பேன். இந்த 2 நிமிஷம் இருப்பாங்க, இது கொடுப்பேன். 21 காயின்ஸ் கொடுக்குறாங்க. 10 நிமிஷம், இது 42 காயின்ஸ் இதெல்லாம் கொடுப்பேன். ஏன் மற்ற இதெல்லாம் நான் போக மாட்டேன்னா, இந்த டைம் எடுக்கும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால முடியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது மூலமா நம்ம வந்து ஈஸியாக காயின்ஸ் வந்து எடுக்கலாம். பேபால் மணி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஓவர்வியூ போங்க. இதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து கோல்டு இருக்குது பாருங்கள். கோல்டு நம்ம வந்து என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மினிமம் வந்து $5 வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பாதியை முடிச்சிட்டேன். 52% முடிச்சுட்டேன். அதாவது இந்த $2.5 நான் இப்போ வந்துட்டு எடுத்துக்கலாம். ரெடீம் காயின்ஸ் கொடுத்து என்னோடய பேபால் இதை நான் எடுத்துக்கலாம். இந்த பேபால் ரெடீம் கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட பேபால் 2500 காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்ட்ட பேபால் அக்கௌண்ட்டோட இமெயிலை கொடுத்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். மை அக்கௌண்ட்டுக்கு போங்க. இப்போ என்கிட்ட கரண்ட்டில் இருக்கிறது இது போட்டிருக்கு பாருங்கள், 2643. 2643 காயின்ஸ் இருக்குது. பெண்டிங் 100 காயின்ஸ் இருக்குது. இது என்ன பெண்டிங் 100 காயின்ஸ் இருக்குன்னா,
பைரட் பிக்ஸு. இப்போ 1 ஸ்டார் தான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. 3 ஸ்டார் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக செய்ய சொல்லுவாங்க. இந்த லார்ட்ஸ் மொபைல் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா 7வது லெவலில் ரீச் பண்ணணும். அட்டாக் 2வது லெவலில் மான்ஸ்டர் இன் மேப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. இது எடுக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும்னு நினச்சிங்களேன். 10 நாள் 1 வாரம் ஆகும். ஸோ அதனால் நான் இதை வந்து என்னோடய மொபைல் ரேம் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இதை 3 ஸ்டார் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக 988னா பார்த்தீங்க பாதி வேலையை நம்மளுக்கு முடிஞ்சிச்சு ஈஸியாக. மேக்ஸிமம் ரேம் அதிகமாக உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கிற காயின்ஸ் அதை சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா 2 ஸ்டார்னு காட்டும். 2 ஸ்டார்னு காட்டணும். அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து 2 ஸ்டார்னு காட்டு. ரெக்யர்மெண்ட்ஸில் 3 டேஸ்ன்னு காட்டும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 செகண்டு 30 செகண்டுக்கு யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பேஜில் வந்து மை அக்கௌண்ட்ஸில் காட்டிங்கன்னா இங்கே வந்து பெண்டிங்லன்னு காட்டும். பெண்டிங் காட்டும். இல்லைனா 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங்ட்டு என்ன காயின்ஸ் கொடுத்துறாங்க அதுக்கு அந்த காயின்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஆனால் பெண்டிங்கில் இருக்கும். 3 நாள் கழிச்சு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த பெண்டிங்கில் இருக்கிறது கரண்ட் பேலன்ஸுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ரெஃபரல் கோடு வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் யாரையும் ரெஃபரல் பண்ணல, எதுவுமே பண்ணல. என்னோடய பழைய யூடியூப் சேனல் இது வேறு என்னோடய வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ரெஃபரல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோ 5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 10% இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து டெய்லி வந்து காலையில் வந்து வந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒருத்தர் 3 நாளைக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் பே அவுட் எடுக்கலாம். ஈஸியாக $2 எடுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க. லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.